இது ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிகழ்வு. ஒரு கட்சி நிகழ்ச்சியாக நாம் நடத்தும் பொழுது ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல கட்சியினுடைய திருமண நிகழ்வுக்கு போவோம், இல்ல நிகழ்வுக்கு செல்வோம், வேற ஏதாவது நிகழ்வு நடக்கும். எங்கேயும் கூட ஒரு கட்சி நிகழ்வாக அருமை நண்பர் ரவிச்சந்திரன் அவருடைய புதிதாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட், இந்த பொருள், இதனுடைய அறிமுகம் ஒரு கட்சி நிகழ்வாக நடப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த காலையில நம்முடைய ஆளுநர், நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அருமையக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள், புதுச்சேரியினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்கள் எல்லாம் வந்து காலையில் ஒரு நிகழ்வு இதே இடத்தில் நடந்திருக்கிறது. இப்போ இரண்டாவது நிகழ்வாக இந்த பொருள், இந்த ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் கூட சரித்திர சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பு சில கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு இந்த நிகழ்வை பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்றும் ஒரு நாள் ஒரு பொன்னான நல்ல நாள். காரணம், இந்தியாவில் எங்கேயும் இல்லாதவர்களுக்கு மறுபடியும் நம்முடைய கட்சியிலிருந்து முன்னாள் தலைவர் ஒருவருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எங்கேயும் இல்லாதவர்களுக்கு தமிழக மக்களின் மீது, குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது என்பது மறுபடியும் நமக்கு நினைவூட்டுகிறார். இதற்கு முன்பு நம்முடைய மேற்கு ஆளுநராக தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா இருக்கிறாங்க. புதுச்சேரி, தெலுங்கானா 2 மாநிலத்திற்கு ஐயா இலகணேசன் அவர்கள் மணிப்பூர் ஆளுநராக இருந்து அடிஷனல் சார்ஜாக வெஸ்ட் பெங்கால் இருந்தாங்க. இன்னைக்கு மணிப்பூர் ஆளுநராக இருந்து நாகாலாந்தினுடைய ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2வது ஆளுநர். 3வதாக முன்னாள் நம்முடைய மாநில தலைவர், நம்முடைய முன்னாள் எம்பி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று ஜார்க்கண்டுடைய ஆளுநராக நம்முடைய மேதகு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் காலையில் வந்து ஒரு ஆளுநர். எந்த ஒரு மாநிலத்திலும் கூட 3 ஆளுநர்கள் ஒரே நேரத்தில் இருந்ததாக சரித்திரம் இல்லை. அது தமிழக மக்கள், தமிழக பாரதிய ஜனதா. இது எதை காட்டுதுன்னா, தமிழக மக்களுக்கு மீது மோடி அவர்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதையெல்லாம் தாண்டி தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறன். அதையெல்லாம் தாண்டி இத்தனை காலமாக இந்த கட்சிக்கு பங்காற்றியவர்களை ஞாபகம் வைத்து அவர்களுக்கு இந்திய அளவிலே பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பது நம்ம கட்சியினுடைய தலைமையினுடைய உறுதிப்பாடு. இது 3ம் கூட வெளிப்பட்டிருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது ஒரு அற்புதமான ஒரு பொருளாக நம்முடைய கட்சி. கடந்த ஒரு 3 நாட்களாக நானும் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்களும் இலங்கைக்கு, குறிப்பாக இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம், கல்ஃப் ஆஃப் மன்னார், கணக்கேசன்துறை, திருகோணமலை, அதன் பின்பு கொழும்பு, இதெல்லாம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. குறிப்பாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு 2 விஜயம் செய்த பிறகு எப்படி இலங்கை மாறி இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்க்க முடியும். 2015 நம்முடைய பிரதமர் அவர்கள் முதல் முறையாக ஒரு இந்திய பிரதமர், எல்லாருமே கொழும்பு வரை போயிட்டு வருவாங்க. அந்த நாட்டினுடைய தலைநகரத்தை தாண்டி எங்கேயும் வெளியே செல்ல மாட்டார்கள். ஆனால் 2015 நம்முடைய பிரதமர் கொழும்பு சென்று விட்டு அங்கிருந்து ஜப்னா சென்று விட்டு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை சந்தித்து விட்டு வந்தார்கள். நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க, அதையெல்லாம் கூட கேட்டு வந்தாங்க. அதன் பிறகு 2017 2வது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு சென்ற பொழுது இலங்கை கொழும்பு சென்று விட்டு இந்திய வம்சாவளி தமிழர்களாக இருக்கக்கூடிய மலைவாழ் தமிழர் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ப்ராவின்ஸ், நூரேலியா, கேண்டி, அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்பே சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி இந்த பகுதியிலிருந்து அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளராக சென்ற தமிழர்கள், அதை வந்து இலங்கையில வந்து மலைவாழ் தமிழர்கள் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் இந்திய நாட்டு தமிழ், ஐஓடின்னு சொல்றாங்க. 2 தமிழர்கள் இலங்கையில் இருக்காங்க. வடகிழக்கில் இருப்பவர்கள் இலங்கை தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள். இலங்கையினுடைய சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இருக்கக்கூடியவர்கள் மலையக தமிழர்கள். மலையக தமிழர்களை பற்றி யாரும் பேசியது கிடையாது, அவர்களை சென்று பார்ப்பது கிடையாது. அதை 2017 நம்முடைய பிரதமர் அவர்கள் மலையக தமிழர்களை பார்ப்பதற்காக
நூரேலியா அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க வந்து ஒரு பிரமாண்டமான பொதுக்கூட்டம் 50,000க்கு மேல இலங்கையில மலையாள தமிழர்கள் வந்து நம்முடைய பிரதமரை வரவேற்று ஒரு பொதுக்கூட்டம். அது 2 முறை அதனுடைய பலன் நிற்பாங்க. பிரதமர் என்னவெல்லாம் உறுதிப்பாடு அவர்கள் கொடுத்துட்டு வந்திருந்தார்களோ அந்த உறுதி அனைத்துமே கூட இப்ப வேலையை செய்து மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வாக தொடர்ந்து நடக்குது. குறிப்பாக நமக்கு தெரியும், நமக்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்கு. ஏதோ 2 பக்கத்து நாடுகள் கூட கிடையாது. 2 நாடுகள் பக்கத்துல இருக்கு. குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தூரத்துல இலங்கை இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படி கிடையாது. நமக்கும் இலங்கைக்கும் ஒரு தொப்புள்கொடி உறவு. அடிப்படையில 2 நாடுகளும் ஒரே நாடாக இருந்து அகண்டபாரமாக இருந்த ஒரு நாடு நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ராமநாதசுவாமி கோயிலுக்கு போய் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் சிவனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த சிவனுக்கு செய்யக்கூடிய முதல் பாலாபிஷேகத்துடைய பால் கூட இலங்கையிலிருந்து நிரம்புவது. இலங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுந்தீவு, அந்த நெடுந்தீவில் இருக்கக்கூடிய பசு, அந்த நெடுந்தீவுகளுமே முழுவதுமாக மூலிகை தீவார். கச்சத்தீவு பக்கத்துல ஒரு 6 மைல் தொலைவில் நெடுந்தீவு. அங்கே வசிக்கக்கூடிய பசு அந்த மூலிகைகளை சாப்பிட்டு கொடுக்கக்கூடிய பால் 32 கிலோமீட்டர் தினமும் வடக்குல வந்து ராமநாத சுவாமிக்கு வந்து முதல் பால் அபிஷேகம் 80 ஆண்டுக்கு முன்பு வரை 1000 ஆண்டு அப்படித்தான் பால் அபிஷேகம். அதே போல இங்க இருந்து ராமர் சென்ற பொழுது நம்ம கோயில பார்ப்போம். பாராலயம் என்று சொல்லுவோம், திருமுழுக்கு என்று சொல்லுவோம். பாராலயம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் பண்ணணும். ராமர் அவர்கள் இங்கே இருந்து தமிழகம் மூலமாக கிருஷ்ணா தமிழகம் மூலமாக இலங்கை சென்ற பொழுது இலங்கையில அவருக்கு பாலாலயம் என்ற இடம் வந்து பாலாலயம் என்கின்ற பெயரில் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் சென்னைக்கும் பாலாலைக்கும் ஒரு விமானத்தை விட்டுருக்காங்க. அலையன்ஸ் தினமும் கூட ஒரு 50 நிமிட விமான பயணம். அது சென்னையிலிருந்து பாலாலைக்கு விமானத்தில் போய் நம்முடைய சொந்தங்களை பார்க்க முடியும். அதுவும் கூட அந்த பாலாலயத்திலிருந்து வந்த பெயர் பாலாலயம். நமக்கு இருக்கக்கூடிய உறவுக்காக 1983 வரை ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் போட் சர்வீஸ் இருக்கு, கல்ஃப் ஆஃப் மன்னார். அப்ப 83 நடந்த உள்நாட்டு சந்தையிலிருந்து அந்த கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட இன்னும் ஒரு 3 மாதத்துல ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு படகு சேவை ஆகும். அப்படின்னா நீங்க கரெக்டா உங்க வண்டியை போய் ராமேஸ்வரத்தில் நிறுத்திட்டு படகு ஏறினீங்கன்னா 45 நிமிஷம் கல்ஃப் ஆஃப் மன்னார் இலங்கை. அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் படகு ஏறினீங்கன்னா 45 நிமிஷம் ராமேஸ்வரம் வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. அதையும் நம்முடைய பிரதமர் சரித்திர சார்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இலங்கை நோக்கி மேல இருக்கக்கூடிய பகுதி நார்த்தன் ப்ராவின்ஸ், குறிப்பாக வடக்கு பகுதி, அங்க வந்து கனகேசன் துறை அப்படிங்கிற இடம். அதையும் காரைக்காலும் படகு மூலமாக இணைக்கிறார். அதாவது மக்கள் வந்து படகு மூலமாக காரைக்கால் இருந்து கனகேசன் துறை, ஜப்னால இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலை. எதற்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மையும் இலங்கையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். 2015-17 பிறகு கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகள்ல முழுவதுமாக இலங்கை நம்மோடு இணைந்திருக்கிறது. மக்கள் இங்கிருந்து அங்கே செல்கிறார்கள், அங்கிருந்து மக்கள் இங்கே இருக்கிறது. அதன் பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கிறது. யாழ்ப்பாண பகுதியில் உங்களுக்கு தெரியும், கண்ணீரோடு வாழக்கூடிய தமிழர்கள் பெரும் போராட்டம் 2009-10 அந்த கண்டை யாரும் மறக்க முடியாது. அதன் பிறகு அனைவருக்கும் கூட அந்த மருந்துக்கு காயத்திற்கு மருந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதனால்தான் சரித்திர சான்றாக நேற்று காலையில யாழ்ப்பாண தமிழர்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சார மையத்தை கட்டி கொடுப்பதாக 2017 உறுதி கொடுத்திருந்தாங்க. நேற்று அந்த யாழ்ப்பாண கலாச்சார மையம் கட்டி கொடுக்கப்பட்டு 11 அடுக்குமாடி இருக்கக்கூடிய மையம் கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய பணத்துல 100 கோடி ரூபாய் இந்திய பணத்துல கட்டப்பட்ட மையம். அது பேரே வந்து யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் அப்படின்னு. அந்த கட்டி கொடுத்த மையத்தை வந்து நம்முடைய மத்திய அரசின் சார்பாக நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து அந்த அந்த யாழ்ப்பாண மையத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அர்ப்பணிப்பு விழா நடந்தது. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இலங்கையினுடைய அதிபர் அங்கே பேர் சொன்னார். இந்த மையத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த மையத்திற்கு ஒரு பேர் வைக்கணும்னா இதற்கு நான் சரஸ்வதி மண்டபம் என்கின்ற பெயரை வைக்கின்றேன். இப்படி இந்த சரஸ்வதி மகான் நம்முடைய கலாச்சாரத்தை பேணி காத்துக் கொண்டிருக்கிறதோ, அதே போல சரஸ்வதி மண்டபம் என்பது யாழ்ப்பாண தமிழனுடைய கலாச்சாரத்தை பேணி காட்டும் என்று சொல்லியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி 50,000 வீடுகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக நாம் கட்டி கொடுத்திருக்கின்றோம். ஒரு வீடும் கூட 1 மில்லியன், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் இலங்கை காசுல கட்டி கொடுத்திருக்கோம். அதன் பிறகு மலையக தமிழர்களுக்கு 4000 வீடு கட்டி கொடுத்திருக்கோம்.
அடுத்த 10,000 வீடுகள் வேலை நடந்து கொண்டிருக்கு. இலங்கை முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த 7 ஆண்டுகள்ல கம்ப்ளீட்டா மாற்றினார். கம்ப்ளீட்டா அந்த இலங்கை இந்தியா உறவை மாற்றி அதை வைத்து அரசியல் லாபத்திற்காக தமிழகத்தில் பல கட்சி தலைவர்கள் 300 தடவை இலங்கை சொல்லி ஒரு செங்கல் கூட இலங்கை கொடுக்கணும். ஒரு செங்கல் கூட 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு செங்கலை கூட எடுத்துள்ளோம். இன்னைக்கு பிரதமர் விமான போக்குவரத்திலிருந்து கப்பல் போக்குவரத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான வீட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கலாச்சார மையத்திலிருந்து ஒரு விஷயத்தையும் கூட செய்து மிகப்பெரிய நம்பிக்கை இந்திய இலங்கை பெற்றிருக்கிறது. கடந்த ஒரு 3 நாட்களாக அதை நம்முடைய பிரதமரின் சார்பாக இங்கே சென்று பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், ஒரு கௌரவம். இது எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இது அனைத்தும் நம்முடைய கட்சியிலிருந்து வந்த ஒரு காரியங்கள் தான். பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எப்படி தமிழக மக்களுக்காக இலங்கையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தமிழக மக்களை எடுத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்த உடனே நம்முடைய அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு நாடுகளை கூட தமிழக மக்களுக்காக தொடர்ந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய கடமை இரட்டிப்பாக, நம்முடைய கடமை பிரதமருக்கு அந்த வெற்றியை தமிழகத்திலிருந்து கொடுக்க வேண்டிய கடமை 2024 தேர்தலில் இன்னும் நம்முடைய உழைப்பை அதிகப்படுத்தி மக்கள் சந்திப்பை பெருக்கி ஒரு இடத்திற்கும் சென்று பட்டியலுக்கு எல்லாம் நம்முடைய கட்சி எடுத்து சென்று இவ்வளவு தமிழக மக்களுக்காக கொடுக்கக்கூடிய பிரதமருக்கு தமிழகத்திலிருந்து இந்த வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு. அதனால் நீங்கள் வருகின்ற காலத்தில் மிக கடுமையாக நீங்கள் உழைப்பீர்கள். நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாசன் வர்றாங்க, அவங்களை வரவேற்று கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க. இன்னும் ஒரு 13 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. உங்களுடைய உழைப்பின் மூலமாக அந்த வெற்றி எங்கிருந்தாலும் எந்த பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, அந்தந்த பாராளுமன்றத்தினுடைய வெற்றியை உறுதி செய்து நம்முடைய எம்பி அவர்கள் டெல்லிக்கு அனுப்பி வைப்பது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய பொறுப்பு. அது நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சகோதர சகோதரிகள், மேடையின் மீது நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நம்முடைய அண்ணன் கே.எஸ். பாபு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வரவேற்பை அளித்து, மிக முக்கியமாக நாம் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர் திருநாளர்களுடைய மேனேஜிங் டைரக்டர் கூட இருக்காங்க. அவரை நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட விவசாயமே நிறைய விவசாயம் பண்றாங்க, மரம் வச்சிருக்காங்க, நெல் சாகுபடி பண்றாங்க. விவசாயத்தின் மீது பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய மனிதன். அதையும் தாண்டி அவர் இருக்கக்கூடிய நேரத்துல முதல் கம்பெனி, 2வது கம்பெனி, 3வது கம்பெனிக்குள்ள இந்த ப்ராடக்ட் லான்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வயது என்பது முக்கியமில்லை. ஒரு மனிதனுக்கு துணியும் நல்ல உணர்வும் இருக்கும் பொழுது எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதற்கு ரவிச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணை தலைவர் அருமையர் நாகராஜன் அவர்கள் அப்பதான் பேசி நடந்திருக்கிறார். மேடையின் மீது விவசாயிகளுடைய மாநில தலைவர் நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் பி.கே. நாகராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். மேடையின் மீது இந்த செய்தி கம்பெனியுடைய முன்னாள் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருந்து இப்பொழுது பொது சேவையை கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட தலைவர் காளிதாசன் அவர்கள் இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மருதி அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் விவசாயிகளுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன் விஜயராகவன் அவர்கள் இருக்கிறார்கள். அரசு கமிட்டியினுடைய மாநில தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளுடைய முக்கியமான தலைவர்களாக வேறு வேறு பொருட்கள் இருக்காங்க. அண்ணன் முன்னாடி இருக்காங்க, எல்லாத்தையும் வழக்கம் போட்டுருக்காங்க. அதே போல செயலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, விவசாயிகள் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த பகுதியினுடைய மண்டல் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டு செந்தில்குமார் பாராட்டுகளை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கனவு வைத்திருக்கிறார். 2047 நாம் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று இலக்கு வச்சிருக்காங்க. வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்றால் நாம் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழிலை ஆரம்பித்துக் கொண்டு மட்டும்தான் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும். 2047 அமிர்த காலம் என்று சொல்லியிருந்தார். 2022 25 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் முடியும் பொழுது உலகத்தினுடைய வல்லரசாக வர வேண்டும்.
அப்ப இந்த 25 ஆண்டுகளிலே நம்ம உழைத்தால் மட்டும்தான் அதை நோக்கி வரணும். இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 இந்தியா உலகத்துல 11வது பெரிய நாடாக பொருளாதாரத்துல 11வது பெரிய நாடு பொருளாதார அடிப்படை. இன்னைக்கு 2023 5வது நாடாக முன்னேறி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள்ல 2014 11 படிப்படியாக ஏறி வந்து 5வது. நமக்கும் 4வது இருக்கக்கூடிய நாடுக்கும் ரொம்ப நெருக்கம். 3வது இருக்கக்கூடிய ஜப்பான் ஜெர்மனிக்கு நம்ம நெருக்கம். இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் 2026 27 காலகட்டத்தில் நாம் ஜப்பான் ஜெர்மனி இரண்டையும் கூட நாம் முந்தியடித்து 3வது இடத்துக்கு வரப்போம். 2026 பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுதே நாம் 3வது பொருளாதார மாறியிருக்கோம். அப்ப நமக்கு மேல அமெரிக்கா, 2வது நாடாக சைனா, 3வதாக இந்தியா. ஜப்பான் ஜெர்மனி ரொம்ப நெருக்கத்தில் வேகமாக ஓட்டை பண்ணிடும். இந்த 25 ஆண்டுகளுக்கு கூட அவர் வைத்திருக்கக்கூடிய கணக்குப்படி இவ்வளவு வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சராசரியாக ஒரு இந்தியனுடைய வருமானம், முன்னாடி அண்ணன் இருக்காங்க, முத்துராமன் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, சராசரியாக ஒரு இந்தியனுடைய வருமானம் என்பது 1,96,000 ரூபாய். 1,96,000 ரூபாய் ஒரு சராசரியாக ஒரு இந்தியனுடைய நம்முடைய வருமானம். இப்ப உலகத்தினுடைய 3வது நாடா நம்ம போகணும் அப்படின்னா சராசரியாக ஒரு இந்தியனுடைய வருமானம் எவ்வளவு மாறும் கேட்டீங்கன்னா 56 லட்சமாக மாறும். ஏன்னா நம்ம சொல்லிக்கலாம் 2047 அமெரிக்க காலம் நம்ம உலகத்தினுடைய வல்லரசா வரப்போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு உலக வங்கியினுடைய ஆய்வுப்படி $2,000, அதாவது 1,96,000 ரூபாய் சராசரியா ஒருத்தர் சம்பாதிக்கும். அது 56 லட்சமாக 25 ஆண்டுகள் மாறும். அப்படின்னா கிட்டத்தட்ட 50 மடங்கு வளரும். 50 மடங்கு வளர்றதுக்கு நீங்க எல்லாருக்கும் என்ன நிலைமை இருக்கீங்களோ 50 மடங்கு வளர்ச்சி இருக்கு. நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, பாதிக்க டெக்னாலஜி இருக்குன்னா 50 மடங்கு வளரும். $70,000 போகும்பொழுது உலகத்தினுடைய 2வது 3வது தாண்டி முதல் நாடாக 2026 3வது நாடாக வந்துருக்கு. அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணும் பொழுது $70,000, ஒரு தலைக்கு 56 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பின்படி நம்ம வருமானம். நீங்க யோசிச்சுங்க, மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம். 4 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சராசரியாக நம்ம சம்பாதிக்கிறோம். எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம கண் முன்னால் பிரதமர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் உருவாக்கி இன்னைக்கு நினைச்சீங்கன்னா ஆச்சரியமா நீங்க சொன்னீங்கன்னா, என்ன நீங்க நினைச்சுக்கிறீங்க 1,96,000 அது எப்படி 25 வருஷத்துல நாம 56 லட்சம் சம்பாதிக்க எல்லாம் சாத்தியம். 2014 இதே போல சொன்னது பொழுது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. 11வது பெரிய நாடாக பொருளாதாரத்தில் இருக்கிறோம். பிரதமர் சொன்னாங்க, நான் முன்னேற போகிறோம். எல்லாம் நினைச்சாங்க எப்படி முன்னேறும்? இந்தியாவில் லஞ்ச லாபம் அதிகம், இந்தியாவில் இல்லாதவர்கள் அதிகம், இந்தியாவில் பாவம், அதாவது அடிப்படை வசதிகள் இல்லாதவர்கள் இந்தியாவில் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எல்லாம் தாண்டி எப்படி இந்தியா போது நிறைய பேர் முடியாது என்று சொன்னார். ஆனா நீங்க 9 ஆண்டுகள் கழித்து அவர்களை பார்த்து நாம் பேசும்பொழுது நாம் சொல்லுகின்றோம் தைரியமாக எந்த அளவுக்கு மாற்றத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்க. உதாரணத்துக்கு பாருங்க, பீகார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பீகார்ல கடைசி 15 வருஷம், இந்தியா முழுவதுமே கடைசி 15 வருஷத்துல 41 கோடி மக்கள், 41 கோடி 50 லட்சம் பேர்த்த வருமான கோட்டுக்கு கீழே, பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருந்து மேல உயர்த்தி 41 கோடி மக்களை கடந்த 15 வருஷம். அதுவும் குறிப்பாக இந்த 9 ஆண்டுகள் நாம் வந்த பிறகு இந்த பீகார் அப்படிங்கிற மாநிலத்தை மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 77.4% பீகார்ல 2005 100 பேர் எடுத்தீங்கன்னா 77 பேர் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிங்கிறாங்க. அதாவது உலக வங்கி இந்த பாவர்ட்டி பணம் சம்பாதிக்காம இருக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறது. உலக வங்கி இன்னும் ஒரு வங்கி மேல போறாங்க, ஒரு படி. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு 10 விஷயத்துல பின்தங்கி இருந்தாங்கன்னா அந்த 10 விஷயங்களும் கிடைக்கவில்லை என்றால் உலக வங்கியை பொறுத்தவரை அந்த மனிதன் புகழ் இருக்கிறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள். அதை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். 10 விஷயம் என்ன? சரியான சாப்பாடு, 2800 கிலோ கேலரி உணவு தினமும் சாப்பிடுகிறோம். எரிபொருள், ஒரு வீட்டுக்கு எரிபொருள், அந்த எரிபொருள்ங்கிறது அடுப்பாக இருக்கலாம், நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனமா இருக்கலாம், இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லாமல்
ஒரு கல்வி கொடுக்கறது கூட எனக்கு கஷ்டம், பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி தான் நான் கல்வி கொடுத்தேன், பிரச்சனை இல்லாம ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறாங்களா? அது உங்க மருத்துவ செலவை உங்களால பார்த்துக்க முடியுதா? இந்த மாதிரி 10 ஐடென்டிட்டியை வச்சு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நம்ம அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, பீகார்ல 2005-6ல 77% மக்கள் இதை கீழே இருக்காங்க. இன்னைக்கு 2023 நீங்க பாத்தீங்கன்னா 2023 நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது வெறும் 30 வந்துருக்கு. அதாவது 47.7% கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கோம். அது நாம் இந்த 9 வருஷத்துல மட்டும் 23% கொண்டு வரும். நிறைய பேருக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ டிஎம்கே கட்சிக்காரங்களோ இந்த அளவுக்கு டீட்டெயிலா பேசுவாங்க. நாம வருமானம் என்பதை பணத்தை வைத்து மட்டும் சொல்லவில்லை, இந்த 10 ஐடென்டிட்டி வச்சு சொல்லணும். எரிபொருள் இருந்து உணவுல இருந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதனாலதான் பிரதமருடைய ஆட்சி இந்த 9 வருடத்துல வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா வீடு இல்ல, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல வீடு முக்கியம். பிரதமர் அவர்கள் வங்கி கணக்கு ஆரம்பிச்சு வங்கி கணக்கு கணக்கு கொடுக்குறாங்க, அதுவும் முக்கியம். பிரதமர் அவர்கள் எரிபொருள் கொடுக்குறாங்க, எல்பிஜி சிலிண்டர் வீட்டுக்கு எல்பிஜி சிலிண்டர் வருது, அதுவும் முக்கியம். பிரதமர் அவர்கள் படிக்க முடியாதவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறார், அதுவும் முக்கியம். பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 80 கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா தேவையான உணவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். 2800 கிலோ கேலரி கிடைக்கும். இது இதுவரைக்கும் எந்த அரசுமே இந்த மாதிரி யோசிச்சது. ஒரு ஏழை இருக்காங்களா, ஒரு 1000 ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு அவங்க பார்த்துக்கலாம். பிரதமர் மட்டும்தான் இந்த விஷயத்தை 10 கோணத்துல யோசிக்கிறார். வீடிலிருந்து, எரிபொருளிலிருந்து, உணவிலிருந்து, அவர்களுக்கு வர வேண்டிய பணத்திலிருந்து 10 கோணம். சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனோமா 5 லட்சம் ரூபாய் மருத்துவம். இது சாதாரணமாக நடக்குது. இந்த 9 ஆண்டுகள்ல 41 கோடி ஏழை மக்களை மேலே உயர்த்திருக்கிறோம் என்றால் அது சாதாரணமா நடக்கும். பிரதமருடைய திட்டமிடுதல், பிரதமருடைய யோசனை, அதை செயல்படுத்தக்கூடிய அமைச்சர், நல்ல அற்புதமான அமைச்சர்கள் நமக்கு இருக்கிறார். பாராளுமன்றத்தில் சண்டையெல்லாம் பார்த்துட்டு கடந்த ஒரு 4-5 நாட்களாக டிஎம்கே காரன் எப்போ பொய் பேசுவார் நமக்கு தெரியும். அதுவும் டிஎம்கே காரன் அதிகமா பொய் பேசுறேன் பாராளுமன்றம். இந்த பாராளுமன்ற கேட்டுக்குள்ள போனாலே டிஎம்கே காரங்க என்ன பொய்ய பேசலாம் தோத்துட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் 5 நாட்களாக பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுடைய சமூக வலைதள பக்கத்துல ட்விட்டர்ல பேஸ்புக்ல அதை எல்லாம் தமிழாக்கம் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அது அனைத்துக்குமே தமிழ் சப்டைட்டில் போட்டு அதை தமிழாக்கம் பண்ணி அதை போட்டுட்டு இருக்கோம். நீங்க பாக்க எப்படிப்பட்ட பொய்களை சொல்றாங்க. உதாரணத்துக்கு டிஆர் சொல்றாரு, மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டல. அதற்கு நம்முடைய மருத்துவ அமைச்சர் மன்சுக் மாண்டையா பதில் கொடுத்திருக்காரு, இது பொய், இது சுத்தப்பொய். மதுரையில எய்ம்ஸ் என்பது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுல 2 வருஷமா எய்ம்ஸுக்கு ஆல் இந்தியா அட்மிஷன் நடந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எய்ம்ஸுடைய கட்டுமான பணிகள் நிறைவடைறதுனால அந்த குழந்தைங்க ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில பக்கத்துல படிக்கிறாங்க, 150-150 பேர். இன்னைக்கு மதுரை எய்ம்ஸுக்கு டைரக்டர் வந்தாச்சு. சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கட்டுமான பணிகள் 2026 முடியும். 2026 முடியும் பொழுது கம்ப்ளீட்டா எய்ம்ஸ் என்பது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். ஆனா பாராளுமன்றத்துல டிஆர் பால் அவர்களோ, இங்க நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவதோ எய்ம்ஸ் பற்றி ஒரு பொய். அடுத்து தயாநிதி மாறன் சொல்றாரு, இந்த வாழகாப்பேட்டை வெள்ளூர் பகுதியில நேஷனல் ஹைவே பாருங்க, ரோடு குண்டு முடியுமா இருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் போறது 5 மணி நேரம் ஆகுது, இதை சரி பண்ணுங்க. நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவங்க பதில் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ். அப்படின்னா பெங்களூர்ல ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் 2.5 மணி நேரத்துல போகக்கூடிய ரோடு. 2.5 மணி நேரம் பெங்களூர் சென்னை 2.5 மணி நேரத்துல போயிடும். அதை மத்திய அரசு முழுவதுமாக பணம் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு, முடிய போகுது, கிட்டத்தட்ட வேலை முடியும். ஆனா தமிழ்நாடு பார்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வேலை சுழங்கி இருந்தது. ஒரே கான்ட்ராக்டர், ஒரே மத்திய அரசு, ஒரே நேஷனல் ஹைவே. ஏன் பெங்களூர் தமிழ்நாடு பார்டர் வேகமாகவும் தமிழ்நாடு பாடல்கள் சென்னை மட்டும் ஏன் ஸ்லோவா இருக்கு பதிலடி கொடுத்தாரு? ஏன்னா இந்த ஊருக்கு எதற்கு எடுத்தாலும் பணம், ஜல்லி எடுத்தா பணம் கொடுக்கணும், மைன் எடுத்தா பணம் கொடுக்கணும். அது மைனிங் ஒரு மாசம் 2 மாசம் தான் பெர்மிட் கொடுக்குறீங்க. திரும்ப அந்த கான்ட்ராக்டர் மறுபடியும் ஜல்லிக்கு வந்தா மறுபடியும் பணம் கொடுத்து மறுபடியும் தரும். கர்நாடகா அப்படி அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் மைனிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க மாசம் பணம் வாங்குறீங்க, மாசம் நீங்க கான்ட்ராக்டை மிரட்டுறீங்க, மாசம் மண்ணு வர மாட்டீங்க, மண்ணை கூட நீங்க எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி பதில் சொல்றாங்க, பிரச்சனை எங்கேயும் இல்லைங்க, பிரச்சனை இருக்குது. நீங்க அதை சரிப்படுத்தி மைனிங் எல்லாம் சரி பண்ணி கொடுங்க,
பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பாடுற வரைக்கும் எவ்வளவு வேகமா வேலை முடிஞ்சிருக்கோ அதே வேலை தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கும். அதையும் கூட தமிழ் மொழியாக்கம் பண்ணி நம்ம போடுறோம். இதெல்லாம் சரித்திரம். காரணம், இவங்க நீ பொய்ய பேசி தப்பிக்க முடியாது என்பதற்காக பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்களை பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையும் எடுத்து சொல்லிருக்காங்க. ஏன்னா 10 அம்சத்துல எப்படி ஒரு மனிதரை கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தமிழக மக்களுக்கு புரியும். மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த ஆட்சி என்பது ஃப்ராட். இந்த டிஎம்கே ஆட்சி என்பதை பொய்யை சொல்லி ஆட்சி கொடுக்கலாம். எந்த விதமான திட்டமிடுதல் கிடையாது, எந்த விதமான தொலைநோக்கு பார்வை கிடையாது என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிற சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம அண்ணன் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. ரவிச்சந்திரன் மாதிரி இந்தியாவில் 79 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த ஒரு தொழிலதிபர், இவர் வந்து நம்ம எம்எஸ்எம்இ தொழிலதிபர்னு சொல்லுவோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இதெல்லாமே சின்ன சின்ன தொழில்கள். அது 5 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அதை எம்எஸ்எம்இ என்று சொல்லியிருக்கோம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இன்னைக்கு ரவிச்சந்திரனை போல 79 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது 5 மடங்கு உயர்ந்தது. 79 லட்சம் 9 ஆண்டுகளுக்கு 5 மடங்கு நம்ம இருக்கிறோம். இது 10. பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா, நாம 56 லட்சம் ரூபாய் பெர் கேபிட்டா இருக்கோம் 2040. இது இன்னும் 50 மடங்கு. அதனாலதான் இதை போன்ற நிகழ்வுக்கு கட்சி நிறுவனங்களால் அண்ணன் சந்தோஷம். பொருளாதாரம் கூட தமிழக மக்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு ஒரு எம்எஸ்எம்இ தொழிலதிபர் இன்னைக்கு வித்தியாசமான ப்ராடக்ட். அதான் ஒரு கம்பெனி பேசும்போது சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஏபிபி அப்படிங்கிறது அது ஏசியன் டவுன் பிரவேரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம், டாப் 10 இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தோடு போட்டி போட்டு ஒரு ஸ்டீல் அவங்க ஆர்டர் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் பில்லியன் இங்க இருக்க ஒரு மனிதர் சட்டப்பட்டு கொண்டு இருக்கும். இன்னைக்கு அதனாலதான் நம்முடைய வந்தே பாரத் ட்ரெயின் பிரதமர் அவங்க தெளிவா இருக்கும். இன்னைக்கு வந்தே பாரத் இல்லை அப்படின்னா அண்ணனுக்கு தான் வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய டெக்னாலஜி எல்லாம் பாருங்க, எல்லாம் இந்தியன் ரயில்வேஸ்க்கு போறது. நேற்று அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு ஸ்பீச் டெல்லியில பேசினார். வந்தே பாரத் ட்ரெயின் கொண்டு வரும் பொழுது பிரதமர் சொல்றார், இந்த வந்தே பாரத் ட்ரெயின் என்பது முழுவதும் இந்தியாவிலே உற்பத்தியான பொருட்கள் அது இருக்கணும். இதற்கு முன்னாடி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வரும். ட்ரெயினுடைய கோச் இத்தாலியில இருந்து வரும். ட்ரெயினுடைய வீல் உக்ரைன்ல இருந்து வரும். ஏன்னா உக்ரைன்ல மட்டும்தான் அந்த எஃகு கிடைக்குது, இந்தியாவில் எதுவும் கிடையாது. ட்ரெயினுடைய சஸ்பென்ஷன் ஜெர்மனில இருந்து வரும். அதெல்லாம் இந்த ஐசிஎஃப் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரெயின் ஆகும். இன்னைக்கு பிரதமருடைய கனவு என்னன்னா, அது இருக்கிற ஒரு பார்ட்டும் மேக் இன் இந்தியாவில் இதை போன்ற ரவிச்சந்திரன் அண்ணனை போன்ற ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இவரை போன்ற தொழிலதிபர் உருவாக்கிய பொருள். அதனால நீங்க வந்தே பாரத் ட்ரெயின் தினமும் லான்ச் ஆகிட்டு பிரதமர் முந்தானத்தோட ட்ரெயின் லான்ச் பண்ணாங்க. பிரதமர் அவருடைய தாய் இறந்த அன்னைக்கு காலையில் வெஸ்ட் பெங்கால்ல வந்தே பாரத் வந்து லான்ச் பண்ணாங்க. பிரதமர் பார்த்தீங்கன்னா வாரம் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, இந்தியா உங்களுக்கு தயாராகி விட்டது சொல்றாங்க. நாங்க தயாரா இருக்கோம். நீ உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருளும் இந்த வந்தே பாரத்துக்கு எங்களுக்கு வேணும், உற்பத்தி பண்ணுங்க. ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டெம்பர்டு கிளாஸ் அதை கூட செஞ்சுட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல இருக்கக்கூடிய வீல், அந்த வீல் வந்து உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய இரும்ப அண்ணனை போன்ற மெட்டலர்ஜி ஆட்கள் இந்தியாவிலே தயார் பண்ணி அந்த வீலை செய்யறாங்க. அந்த ட்ரெயின்ல வரக்கூடிய சில பின் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். அந்த வேகத்தை நீங்க போறீங்க 240 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது ஒரு சின்ன பின் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். அந்த பின் ஐசிஎஃப்ல செய்யணும். அதனால இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு. மக்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயினா இருக்கலாம், ஆனா பிஜேபி காரனுக்கு அது வந்தே பாரத் ட்ரெயின் கிடையாது. பிஜேபி காரனை பொறுத்தவரை அது இருக்கிற ஒரு பார்ட்டிலே மேக் இன் இந்தியா, ஒரு பார்ட்டையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் தொலைநோக்கு பார்வை உருவாக்கியிருக்காங்க. அதனால்தான் இவர்களுக்கு எல்லாம் வருகின்ற காலத்துல மிகப்பெரிய வாய்ப்பு காய்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராச்சும் குறிச்சு இதை போன்ற பிசினஸ் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மட்டும் மாறாது, இந்தியாவுடைய தலையெடுத்த மாற்ற போறோம். இன்னொரு விஷயம் சொல்லலாம், நம்முடைய டாய் 2014 வரைக்கும் இந்தியாவுடைய பொம்மை, நம்ம பொம்மை 80% பொம்மை சைனாவில் வந்துச்சு. சைனாவில் தான் 80% பொம்மை. அதை நம்ம குழந்தைகள் கடையில் வாங்கி கொடுப்போம். நீங்க போய் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கோயில் திருவிழா ஒரு பொம்மை வாங்கினாலும் அது சைனா தான். நீங்க 5000 ரூபாய்க்கு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலும் சைனா தான். எல்லாமே மேட் சைனா, இந்தியாவுல. இன்னைக்கு நாம டாய் எக்ஸ்போர்ட் பண்றோம் பாருங்க, இம்போர்ட் பண்ணிக்கிற நாடு. பொம்மையை சைனாவிலிருந்து வாங்கிய நாடு இன்னைக்கு இந்தியாவிலே பொம்மையை தயார் செய்து வெளிநாடு அனுப்புறோம். எவ்வளவு அனுப்புறோம்? 2021-22
2021-22 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2014 காலகட்டம் பிரதமர் ஆட்சிக்கு வந்து இந்த 8-9 ஆண்டுகள்ல எக்ஸ்போர்ட் வந்துங்க இந்த 1 மடங்கு 5 மடங்கு 10 மடங்குல ஏறி 636 மடங்கு உயர்ந்தது. இந்தியா முழுவதும் இந்த டாய் கிளஸ்டர் உருவாக்கி அங்க இந்த டாய் செஞ்சு அதையும் பிரதமர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நம்ம தாயை வந்து இப்ப குழந்தைங்களுக்கு பார்பி கார் என்ன பார்பி கார் நம்ம குழந்தைக்கு பார்பிக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஊர்ல இருக்கிற குழந்தை கூட்டு போய் ஒரு பார்பி கார் டெட்டி பியர் வாங்கி கொடுக்குறாங்க. டெட்டி பியருக்கு அந்த குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா ராமாயண பொம்மையை செய்து மகாபாரத பொம்மையை செய்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சரித்திரமாய வீரபாண்டிய கட்டபொம்மை பொம்மையை செய்து. ஆனால் இந்த மேக் இன் இந்தியா டாய் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா ஓபன் ஃபார் லோக்கல், அதாவது இந்தியாவுடைய கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை வெளியே போகுது. இந்த 636% நம்முடைய பொம்மையினுடைய ஏற்றுமதி உயர்ந்திருக்கிறது. சகோதர சகோதரி, சமீபத்தில் ஐஐடி சென்னை போய் ஐஐடி சென்னை ஒரு மத்திய அமைச்சர் வந்த பொழுது அந்த ஐஐடி சென்னைக்குள்ள நம்முடைய பிரதமர் அவர்கள் இதை போன்ற கம்பெனிக்காக ஒரு லேபை உருவாக்கினார், ஸ்டார்ட் அப் லேப் அப்படின்னு. அந்த கம்பெனியில போய் பார்த்து அக்னிக்குன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. நான் கேட்ட தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அண்ணே இந்த ராக்கெட் எல்லாம் இன்ஜின் இருக்காங்க அப்படின்னு. ஆமா, அந்த இன்ஜின்லாம் இந்த நாள் ஜெர்மனி, யூகே, அமெரிக்கா, இங்க இருக்க ரஷ்யால இருந்து இன்ஜின் போடுவாங்க. அந்த இன்ஜினை 3D பிரிண்டர்ல செஞ்சிருக்கேன். நான் சரி பார்க்கணும் காட்டு பார்க்கணும். அந்த அக்னிக்குள் கம்பெனி ஒரு 4 காலேஜ் பசங்க, இங்க தமிழ்நாட்டு பசங்க, ஒரு பையன் ஆந்திரா கர்நாடகா பசங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேல சேட்டலைட்டுக்கு போற இன்ஜினை 3D பிரிண்டிங்ல ஐஐடி லேப்ல அந்த இன்ஜினை செஞ்சு ராக்கெட்ல ஃபிட் பண்ணாங்க. அந்த கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் இன்ஜினை அக்னிலெட்டுங்கிற இன்ஜினை டெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த இன்ஜின் ரெடி டு கோ. அடுத்த 2-3 நாட்கள்ல அக்னிக்குள்ள இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேட்டலைட் கூட்டிட்டு போகும். அதை தாண்டி இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டால நம்முடைய விக்ரம் எஸ் ராக்கெட் ஒன்று பறந்துச்சு. இதுக்கு முன்னாடி பண்ண லான்ச். அந்த ராக்கெட் தான் இந்தியாவுடைய தனியார் அமைப்பு, இந்தியாவுடைய முதல் தனியார் லான்ச் பண்ண ராக்கெட். அதை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கம்பெனி நடத்தினாங்க. அந்த கம்பெனியும் மேக் இன் இந்தியா. அந்த ராக்கெட்டுடைய ஒரு பாட்டும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. எதற்காக இதை சொல்லுகின்ற சகோதர சகோதரிகள, நம்முடைய கடமை இந்தியாவை 2047 வரைக்கும் கொண்டு போகிறது. இதெல்லாம் படிப்பான். இது வெளிநாட்டுக்காரனால பொறுக்க முடியும். நம்முடைய வளர்ச்சி என்பது நிறைய நாட்டுடைய கண்ணை உறுத்துகிறது. இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது பயப்படலாம். 2047 இந்தியாவை உலகத்தினுடைய முதல் நாளா உட்கார்ந்துட்டாங்கன்னா எதுவும் செய்ய முடியாது. குறிப்பாக இந்த அதானுடைய நிறுவனத்தின் மீது ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் இனி அப்படிதான் அடுத்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அதானி நிறுவனத்தின் மீது ஒடுக்கப்பட்டிருப்பது போர். இந்தியாவுடைய பங்கு சந்தையை சரிவை ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் எந்த விதமான பெரிய கம்பெனியும் வளரக்கூடாது. இந்தியாவில் எந்த விதமான பெரிய கம்பெனி வந்தாலும் புரிய வச்சுட்டாங்க. அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணும். பப்ளிக் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸை குறையும். ஸோ இந்தியாவில் பெரிய நிறுவனங்கள் உருவாகாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய சரி நடந்து கொண்டு இருக்கு. அதாவது நீங்க வருகிற காலத்துல பேப்பர்ல டிவி எல்லாம் பார்த்து. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, நாம ஒரு கட்சியுடைய தொண்டர் மட்டும் இல்லை, நாம் ஒரு மிலிட்டரியில் இருக்கிற சிப்பாய்கள் இருப்போம். அடுத்த 25 ஆண்டுகள் நம்ம அனைவருக்கும் வேலை. என்ன வயசா இருந்தா நமக்கு வேலை. கட்சியை வளர்க்கணும். இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்க வீடு வீடா போகும்போது சொல்லணும், அண்ணே 69 லட்சம் பேர் நீங்க இருக்காங்க, இந்த மாதிரி நாங்க வந்ததுக்கு அப்புறம் 8 மடங்கு பண்ணிருக்கோம், இன்னும் 50 மடங்கு பண்ண போறோம். அப்ப தமிழ்நாட்டிலும் ஒரு பிஜேபி ஆட்சி வேணுமா வேண்டாமா இப்படி சொல்லணும். ஒரு குடும்பம் வளர்வதற்கு, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் வளர்வதற்கு ஆட்சி இல்லை என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு சகோதரர். பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஜெம் போர்ட்டல் உருவாக்கலாம். ஜெம் போர்ட்டல்னா அண்ணனை போன்ற சின்ன சின்ன தொழிலதிபர்கள், மீடியம் தொழிலதிபர்கள், பெரிய தொழிலதிபர்கள் மத்திய அரசுடைய போர்ட்டல்ல போய் கொடுக்கலாம். நீங்க போய் ஒரு பொருள் விற்கலாம், ஒரு பொருளை வாங்கிக்கலாம். அது மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஜெம் போர்ட்டல். அன்னைக்கு பிரதமர் ஒரு மன் கி பாத் நிகழ்ச்சியில் சொன்னாங்க, என்னுடைய அலுவலகத்துல நான் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்க், பிரதமர் அவங்க ஹாட் வாட்டர் பிளாஸ்க் அவர் சேம்பர்ல திண்டுக்கல்ல உருவான ஒரு உயிரி குழுவுடைய பிளாஸ்டிக் ஜெல் போர்ட்டலை வச்சு அதே பிரதமர் அலுவலகத்தை வாங்கி பிரதமர் அவர்கள் பயன்படுத்தினார். ஜெல் போர்ட்டல். இன்னைக்கு ஜெல் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தமா ஜெல் போர்ட்டல்ல இது ஆரம்பித்ததுல இருந்து எவ்வளவு வர்த்தகம் நடந்திருக்குன்னா 3,34,433 கோடி ரூபாய். பாருங்க 3,34,000 கோடி ரூபாய் வர்த்தகம்
பிரதமர் அவர்கள் உருவாக்கிய ஜெல் போர்ட்டல் நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 62,247 நிறுவனங்கள், பையாவை போல 62,247 நிறுவனங்கள் ஜெல் போர்ட்டல பொருள் எடுத்திருக்காங்க. அது ஒரு 4 பேர் வாங்கியிருக்காங்க. இதுவும் நம்முடைய சாதனை. இதெல்லாம் தாண்டி சகோதரர் நீங்க ரவிச்சந்திரன் கிட்ட அண்ணா நீங்க முத்ராவளம் வாங்கிருக்கீங்கன்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா நான் முத்ராவளம் வாங்கியிருக்கேன். நீங்க யாராவது தொழிலதிபர் இருக்கீங்க அண்ணா முத்ராவளம் வாங்கிருக்கீங்கன்னு கேட்டா ஆமா வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நாம் வந்த பிறகு வெறும் 2019 இருந்து 2022 வரைக்கும் 3 வருஷத்துல முத்ரா லோன் எவ்வளவு கொடுத்திருக்கோம்னா 9,98,335 கோடி ரூபாய். எப்படி அண்ணனை போன்ற நிறுவனம் இந்த மாதிரி ப்ராடக்ட் செய்ய முடியும்? எப்படி அக்னிக்குள்கான ஒரு ராக்கெட்டை செய்ய முடியும்? எப்படி ஒரு பொம்மை விற்கிறவங்க பொம்மையை செய்ய முடியும்? எப்படி ஒரு லேட்டு பட்டா வச்சிருக்கிறவங்க லேட்டு பட்டா வேலை செய்ய முடியும்? நாம் கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா லோன் 3 ஆண்டுகள்ல மட்டும் 10 லட்சம் கோடிக்கு 2,000 கோடி கம்மியா இருக்கு. 9,98,000 கோடி முத்ரா மூலமா கொடுக்கணும். இதுல ஆச்சரியம் என்னன்னா பெரிய பெரிய பேங்க்ல கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியல. என்பிஏங்கிறாங்க, நாட் பெர்ஃபார்மிங் அசெட். இந்தியாவில் இன்னைக்கு ஒரு 5% இருக்கு. ஒரு பெரிய பெரிய பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாதவங்க 100க்கு 5% இருக்காங்க. ஆனா முத்ரா லோன்ல கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதவர்கள் வெறும் 3.3% மட்டும்தான். சின்ன சிறு குறு வியாபாரிகள், நிறுவனங்கள் முத்ரா மூலமா கடன் வாங்குறவங்க வெறும் 3.3% தான் என்பிஏ வாங்க. ஆனால் சகோதர சகோதரிகளை வருகின்ற காலத்துல இந்த நாடு வேறு ஒரு கட்டத்திற்கு சென்றிருக்கு. இது அனைத்தும் உங்க கண் முன்னாடி நீங்க பார்க்கணும். கண் முன்னாடி நடக்கும். உங்க குழந்தைங்க முன்னாடி, உங்க பேர குழந்தைக்கு முன்னாடி 25 ஆண்டுகள் அது வேகமா ஓடி. ஏன்னா மோடிஜி 9 வருஷம் ஆச்சு. மோடிஜி நேற்று வந்த மாதிரி இருக்கான். நேற்று காலையில நமக்கு அந்த 2014 எலெக்ஷன் பசுமையா ஞாபகம். 2014 மோடி அவர்களே நம்முடைய கட்சி இந்தியாவுடைய பிரதம மந்திரி நியமனம் அறிவிக்கும் பொழுது நம்ம அனைவருக்கும் தெரியும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம். அந்த 9 வருஷமே கடவுள் ஓடி போச்சு. இந்த 25 ஆண்டுகளுக்கு கடவுள் ஓட போகுது. நாம் விருப்பப்பட்டாலும் விரும்பினாலும் 2047 இந்தியா வல்லரசாக ஒரு உறுதியை எந்த மாற்றத்திற்கும் இல்லை. ஆனால் தமிழக மக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லணும். முத்ரானா என்ன நடந்திருக்கு, மேக்கிங் இந்தியானா என்ன, லோக்கல் ஃபார் லோக்கல்னா என்ன, நாம என்ன செஞ்சிருக்கோம், சிறு குறு வியாபாரிகள்னா என்ன, இதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 8 ஆண்டுகள்ல 32,000 சட்டத்தை திருத்திட்டார். 32,000 காம்ப்ளைண்ட்ஸ். இந்த பேப்பர் எழுது, அந்த பேப்பர் எழுது, இவரை போய் பாரு, அவரை போய் பாரு, 32,000 காம்ப்ளைண்ட்ஸ் மோடிஜி அவர்கள் எடுத்துட்டாங்க. அதனாலதான் இந்தியா 142வது இடத்துல 2014 தொழில் செய்யக்கூடிய தன்மை. இன்னைக்கு தொழில் செய்யக்கூடிய தன்மை 63வது 142. அதனால சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இன்னும் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நம்ம நீட்டா சொல்லணும்னா இது ஒரு கட்சி நிகழ்ச்சி இல்லை. நம்ம அரசினுடைய கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் மாற்றிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் வருகின்ற காலத்துல பட்டியலுக்கு எல்லாம் நீங்க பூத் கமிட்டி, இந்த மாசம் காஞ்சிபுரத்துல நீங்க பூத் கமிட்டி போடுறீங்கன்னா மாவட்ட தலைவர் அவங்க நான் பேசுறது வேறவங்க பேசுறது உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு 10 பாயிண்ட் ரெடி பண்ணி பூத் கமிட்டியில போய் அந்த பூத்ல போய் சொல்லணும். மோடி செஞ்சிருக்காங்க, நாடு மாறி இருக்கு, நீங்க பிஜேபி ஓட்டு போடணும் அப்படி நீங்க இந்த மாசம் நீங்க இதை பயன்படுத்தி இந்தியாவில் உருவாகக்கூடிய அனைத்துமே பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளை இதையெல்லாம் தாண்டி கடைசியாக என்றால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இல்லாதவர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம். ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இல்லாதவர்கள் நம்ம அரசு இருந்தது. அதாவது உணவு சப்சிடி, உணவுக்கு மட்டும் நம்முடைய அரசு பட்ஜெட்ல 2,86,978 கோடி ரூபாய் உணவுக்கு மட்டும் இல்லாதவர்களுக்கு சப்சிடியா ஒதுக்கியிருக்கோம். மிட் டே மீல்ஸ்னா மதிய உணவு, காலை உணவு இந்தியா முழுவதுமே 33,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு 3,874 கோடி ரூபாய். நேஷனல் எஜுகேஷன் மிஷன், அதாவது கல்விக்காக நம்முடைய அரசு நேஷனல் எஜுகேஷன் மிஷன் இல்லாதவர்களை படிக்க வைப்பதற்கு 32,612 கோடி. விவசாயம் இருக்கும், கிசான் சம்மான் நிதி இந்த வருஷம் 60,000 கோடி, 6,000 ரூபாய் விவசாயம் கொடுக்குறோம், 60,000 கோடி. இந்த 6 ப்ரோக்ராம் மட்டும் 4,24,000 கோடி ரூபாய் நம்முடைய அரசு இந்த பட்ஜெட்ல செலவு பண்ணிருக்கு. அதனால் நிச்சயமாக 2024 பிரதமர் கரும்பு கொடுத்திருக்காரு. இந்த கரும்பு தின்னக்கூடிய கூலியை பிரதமர் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில்
வெற்றி வாய்ப்பை உருவாக்கி நம்முடைய வெற்றி வேட்பாளரை இங்கே இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நம்மளுடைய இலக்கு மட்டும்தான். மிச்சப்படி உங்களை சுற்றி நடப்பதெல்லாம் நாய்ஸ். இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஜெயிப்பவர்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று யோசிப்பார், தோற்பவர்கள் ஜெயிப்பவர்கள் பற்றி யோசிப்பார். அதாவது வின்னர்ஸ் திங்க் அபவுட் வின்னிங், குவிட்டர்ஸ் திங்க் அபவுட் வின்னர்ஸ். அதாவது ஜெயிக்கிறவங்க எப்படி ஜெயிக்கிறது யோசிப்பாங்க, தோற்பவர்கள் ஜெயிப்பவர்கள் பற்றி யோசிப்பாங்க. அதாவது நம்ம கட்சி இருக்கக்கூடிய நிலைமையில நாம் எப்படி ஜெயிப்பது என்பதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். இந்த கட்சியில சொன்னாங்க, அந்த கட்சி அதை சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க. நமக்கு அது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பேச்சு. 13 மாதங்கள் கூட மனது ஒருநிலைப்பாட்டோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலை, இதை பற்றி தொட்டு எல்லாம் எடுத்து சென்று மக்களுக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களை பாரதிய ஜனதா கட்சி வாக்காளராக மாற்றி 2024 பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு எம்பியை பெற்றுக் கொடுப்பது மட்டும்தான் நம்ம கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான மாவட்டத்தில் கடுமையாக பணி செய்யக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள், துணை தலைவர்கள், செயலாளர்கள், அணிபிரிவுடைய தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், நம்முடைய காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பண்ணிக்கிறேன். காஞ்சிபுரம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பு, நீங்க போடக்கூடிய உழைப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்பதான் நீங்க வளர்றீங்க, இப்பதான் வேகமா வளர்றீங்க. எல்லா கட்சியும் இப்பதான் பிஜேபியை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. பிஜேபிக்காரன் வந்து நான் பேசுறான், பொதுக்கூட்டம் போடுறான், மீட்டிங் நடத்துறான், மீட்டிங் போட்டா பெருமுனை பிரச்சாரம் போனா கூட 100 பேர் வர்றாங்க அப்படிங்கிற பேச்சு மக்கள் மன்றத்திலே பேச ஆரம்பித்திருக்கிறார். அப்போ உங்கள் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி வருகின்ற காலத்துல நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையாக நீங்கள் மாற்றிவிட என்ற நம்பிக்கையோடு எந்த அளவுக்கு மாற்றத்தை இந்த நாட்டில் கொண்டு வருகிற உதாரணத்துக்கு பாருங்க. பீகார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். பீகார்ல வந்து கடைசி 15 வருஷம், இந்தியா முழுவதுமே கடைசி 15 வருஷத்துல 41 கோடி மக்கள், 41 கோடி 50 லட்சம் பேர்த்த வருமான கோட்டுக்கு கீழே, பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருந்து மேல உயர்த்தி 41 கோடி மக்களை கடந்த 15 வருஷம். அதுவும் குறிப்பாக இந்த 9 ஆண்டுகள் நாம் வந்த பிறகு இந்த பீகார் அப்படிங்கிற மாநிலத்தை மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 77.4% பீகார்ல 2005 100 பேர் எடுத்தீங்கன்னா 77 பேர் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிங்கிறாங்க. அதாவது உலக வங்கி வந்து இந்த பாவர்ட்டி பணம் சம்பாதிக்காம இருக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறது. உலக வங்கி இன்னும் ஒரு வங்கி மேல போறாங்க, ஒரு படி. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு 10 விஷயத்துல பின்தங்கி இருந்தாங்கன்னா அந்த 10 விஷயங்களும் கிடைக்கவில்லை என்றால் உலக வங்கியை பொறுத்தவரை அந்த மனிதன் புவர் என்றாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதன் என்றால் அதை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். 10 விஷயம் என்ன? சரியான சாப்பாடு, 2800 கிலோ கேலரி உணவு தினமும் சாப்பிடுகிறோம். எரிபொருள், ஒரு வீட்டுக்கு எரிபொருள் இருக்கும். அந்த எரிபொருள்ங்கிறது அடுப்பாக இருக்கலாம், நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனமா இருக்கலாம், இவ்வளவு இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுக்கக்கூடிய கல்வி. ஒரு கல்வி கொடுக்கறது கூட கஷ்டம், பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி தான் நான் கல்வி கொடுத்தேன், பிரச்சனை இல்லாம ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறாங்களா அது. உங்க மருத்துவ செலவை உங்களால பார்த்துக்க முடியுதா? இந்த மாதிரி 10 ஐடென்டிட்டியை வச்சு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நம்ம அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பீகார்ல 2005-6ல 77% மக்கள் இதை கீழே இருக்காங்க. இன்னைக்கு 2023 நீங்க பாத்தீங்கன்னா 2023 நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது வெறும் 30க்கு வந்திருக்கு. அதாவது 47.7% கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கோம். அது நாம் இந்த 9 வருஷத்துல மட்டும் 23% கொண்டு வரும். நிறைய பேருக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களோ டிஎம்கே கட்சிக்காரங்களோ இந்த அளவுக்கு டீட்டெயிலா பேசுவாங்க. நாம வந்து வருமானம் என்பதை பணத்தை வைத்து மட்டும் சொல்லவில்லை, இந்த 10 ஐடென்டிட்டி வச்சு சொல்லணும். எரிபொருள் இருந்து, உணவுல இருந்து, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதனாலதான் பிரதமருடைய ஆட்சி இந்த 9 வருடத்துல வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா வீடு இல்ல, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல வீடு முக்கியம். பிரதமர் அவர்கள் வங்கி கணக்கு ஆரம்பிச்சு வங்கி கணக்கு கணக்கு கொடுக்குறாங்க, அதுவும் முக்கியம். பிரதமர் அவர்கள் எரிபொருள் கொடுக்குறாங்க, எல்பிஜி சிலிண்டர் வீட்டுக்கு எல்பிஜி சிலிண்டர் வருது, அதுவும் முக்கியம். பிரதமர் அவர்கள் படிக்க முடியாதவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறார், அதுவும் முக்கியம். பிரதமர் அவர்கள் இன்னைக்கு 80 கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கான உணவு திட்டத்தின் மூலமாக 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா தேவையான உணவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். 2800 கிலோ கேலரி கிடைக்கும்.
இதுவரைக்கும் எந்த அரசுமே இந்த மாதிரி யோசிச்சது. ஒரு ஏழை இருக்காங்களா, ஒரு 1000 ரூபாய் பணத்தை அக்கௌண்ட்ல போட்டுருந்தா அவங்க பார்த்துக்கலாம். பிரதமர் மட்டும்தான் இந்த விஷயத்தை 10 கோணத்துல யோசிக்கிறார். வீடிலிருந்து, எரிபொருளிலிருந்து, உணவிலிருந்து, அவர்களுக்கு வர வேண்டிய பணத்திலிருந்து 10 கோணம். சரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனோமா, 5 லட்சம் ரூபாய் மருத்துவம். இது சாதாரணமாக நடக்குது. இந்த 9 ஆண்டுகள்ல 41 கோடி ஏழை மக்களை மேலே உயர்த்திருக்கின்றோம் என்றால் அது சாதாரணமா நடக்கும். பிரதமருடைய திட்டமிடுதல், பிரதமருடைய யோசனை, அதை செயல்படுத்தக்கூடிய அமைச்சர், நல்ல அற்புதமான அமைச்சர்கள் நமக்கு இருக்கிறார். பாராளுமன்றத்தில் சண்டையெல்லாம் பார்த்துட்டு கடந்த ஒரு 4-5 நாட்களாக டிஎம்கே எப்பவும் பொய் பேசுவோம் நமக்கு தெரியும். அதுவும் டிஎம்கே காரங்க அதிகமா பொய் பேசுறேன் பாராளுமன்றம். இந்த பாராளுமன்ற கேட்டுக்குள்ள போனாவே டிஎம்கே காரங்க என்ன பொய்ய பேசலாம் தோத்துட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய எம்பிக்கள், நம்முடைய அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் 5 நாட்களாக பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடுடைய சமூக வலைதள பக்கத்துல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல அதை எல்லாம் தமிழாக்கம் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அனைத்துக்குமே தமிழ் சப்டைட்டில் போட்டு அதை தமிழாக்கம் பண்ணி அதை போட்டுட்டு இருக்கோம். நீங்க பாக்க எப்படிப்பட்ட பொய்களை சொல்றாங்க. உதாரணத்துக்கு டிஆர் பாலு சொல்றாரு, மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டல. அதற்கு நம்முடைய மருத்துவ அமைச்சர் மன்சுக் மாண்டையா பதில் கொடுத்திருக்காரு, இது பொய், இது சுத்தப்பொய். மதுரையில எய்ம்ஸ் என்பது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுல 2 வருஷமா எய்ம்ஸுக்கு ஆல் இந்தியா அட்மிஷன் நடந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எய்ம்ஸுடைய கட்டுமான பணிகள் நிறைவடைறதுனால அந்த குழந்தைங்க ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில பக்கத்துல படிக்கிறாங்க, 150-150 பேர். இன்னைக்கு மதுரை எய்ம்ஸுக்கு டைரக்டர் வந்தாச்சு. சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. கட்டுமான பணிகள் 2026 முடியும். 2026 முடியும் பொழுது கம்ப்ளீட்டா எய்ம்ஸ் என்பது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். ஆனா பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு அவர்களோ, இங்க நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவதோ எய்ம்ஸ் பற்றி ஒரு பொய். அடுத்து தயாநிதி மாறன் சொல்றாரு, இந்த வாலாஜாபேட் வெள்ளூர் பகுதியில நேஷனல் ஹைவே பாருங்க, ரோடு குண்டு குழியுமா இருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் போறது 5 மணி நேரம் ஆகுது, இதை சரி பண்ணுங்க. நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவங்க பதில் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது வந்து பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ். அப்படின்னா பெங்களூர்ல ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் 2.5 மணி நேரத்துல போகக்கூடிய ரோடு. 2.5 மணி நேரம், பெங்களூர் சென்னை 2.5 மணி நேரத்துல போயிடும். அதை மத்திய அரசு முழுவதுமாக பணம் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு, முடிய போகுது, கிட்டத்தட்ட வேலை முடியும். ஆனா தமிழ்நாடு பார்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வேலை சுழங்கி இருந்தது. ஒரே கான்ட்ராக்டர், ஒரே மத்திய அரசு, ஒரே நேஷனல் ஹைவே. ஏன் பெங்களூருக்கு தமிழ்நாடு பார்டர் வேகமாகவும் தமிழ்நாடு பாடல்கள் சென்னை மட்டும் ஏன் ஸ்லோவாக பதிலடி கொடுத்தாரு? ஏன்னா இந்த ஊர்ல எதற்கு எடுத்தாலும் பணம், ஜல்லி எடுத்தா பணம் கொடுக்கும், மைன் எடுத்தா பணம் கொடுக்கும். அது மைனிங் வந்து ஒரு மாசம் 2 மாசம் தான் பெர்மிட் கொடுக்குறீங்க. திரும்ப அந்த கான்ட்ராக்டர் வந்து மறுபடியும் ஜல்லிக்கு வந்தா மறுபடியும் பணம் கொடுத்து மறுபடியும் தரும். கர்நாடகா அப்படி அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் மைனிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க மாசம் மாசம் பணம் வாங்குறீங்க, மாசம் மாசம் நீங்க கான்ட்ராக்டர் மிரட்டுறீங்க, மாசம் மாசம் மண்ணு வர மாட்டீங்க, மண்ணை கூட லீகல் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி பதில் சொல்றாங்க, பிரச்சனை எங்கேயும் இல்லைங்க, பிரச்சனை இருக்குது. நீங்க அதை சரிப்படுத்தி மைனிங் எல்லாம் சரிப்படுத்தி கொடுங்க. பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பாடுற வரைக்கும் எவ்வளவு வேகமா வேலை முடிஞ்சிருக்கோ அதே வேலை தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கும். அதையும் கூட போய் தமிழ் மொழியாக்கம் பண்ணி நம்ம போடுறோம். இதெல்லாம் சரித்திரம். காரணம், இவங்க நீ பொய்ய பேசி தப்பிக்க முடியாது என்பதற்காக பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்களை பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையும் எடுத்து சொல்லிருக்காங்க. ஏன்னா 10 அம்சத்துல எப்படி ஒரு மனிதரை கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தமிழக மக்களுக்கு புரியும். மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த ஆட்சி என்பது ஃப்ராட், இந்த டிஎம்கே ஆட்சி என்பதை பொய்யை சொல்லி ஆட்சி கொடுக்கலாம். எந்த விதமான திட்டமிடுதல் கிடையாது, எந்த விதமான தொலைநோக்கு பார்வை கிடையாது என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிற சகோதர சகோதரி. இன்னைக்கு நம்ம அண்ணன் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. ரவிச்சந்திரன் மாதிரி இந்தியாவில் 79 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த ஒரு தொழிலதிபர், இவர் வந்து நம்ம எம்எஸ்எம்இ தொழிலதிபர்னு சொல்லுவோம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இதெல்லாமே சின்ன சின்ன தொழில்கள், அது 5 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அதை எம்எஸ்எம்இ என்று சொல்லியிருக்கோம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். இன்னைக்கு ரவிச்சந்திரனை போல 79 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது 5 மடங்கு உயர்ந்தது. 29 லட்சம், இந்த 9 ஆண்டுகளுக்கு 5 மடங்கு நம்ம இருக்கிறோம். இது 10. இது 10. பிரதமர் என்ன சொல்றாங்கன்னா, நாம 56 லட்சம் ரூபாய் இப்போ பெர் கேபிட்டா இருக்கோம். 2040 இது இன்னும் 50 மடங்கு உயரும்.